Hi friends, I am Tipu from Dubai. உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், அவங்களோட மொபைல் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற அப்ளிகேஷன் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அதை பற்றி ஒரு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். இதோட அப்ளிகேஷன் நேம் வந்து மெமரி பூஸ்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து ட்ரையல் வெர்ஷன். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து மெமரி பூஸ்டரோட ஃபுல் வெர்ஷன். அதாவது இந்திய ரூபாவோட மதிப்பு கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் சாதாரணமாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உங்களோட மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்றது வந்து யூஸ்டு ஸ்பேஸ் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றது காட்டும். இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூட்டிகிட்டு இருக்குதோ அது அவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குவிக் பூஸ்ட் இருக்குல்ல, குவிக் பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பெர்சன்டேஜில் வந்து பூஸ்ட் ஆகி ஒரு சின்ன பெர்சன்டேஜில் வந்து நிற்கும். அப்போது நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குவிக் பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மெமரி யூஸ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை 56% வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து உங்கள் மொபைலில் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற தகவல் வரும். அது மட்டும் இல்லை, ஸ்பீட் பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் சிபியூன்னா உங்களோட மெமரி ரேம் அதை வந்து எவ்வளோ தூரம் ஆக்கிரமிச்சிட்ருக்கு. அந்த இப்போ இந்த 523 MB இருக்குல்ல, 523 கூட நம்பர் கூட உங்களோட மொபைல் ஸ்லோவாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனோட சிபியும் வந்து ஃப்ரீ ஆகும். பார்த்தீங்கன்னா 62.2 MBலேருந்து குறைஞ்சி இப்போ வந்து ஸ்பீட் பூஸ்ட் கொடுத்து 46% வந்து நிற்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல 64லேருந்து இப்போ 46 இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஸ்பீட் பூஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது எடுத்து காட்டி தரேன். ஸ்டார்ட் அப் பூஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் வந்து ஒரு தடவை ஸ்கேனிங் பண்ணிவிட்டு எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இது ஈஸியாக பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணணுமோ, தனித்தனியாக அப்ளிகேஷனை பூஸ்ட் பண்ணணுமா இல்லை மொத்தமாக அப்ளிகேஷன் பூஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற தகவல் வந்ததுக்கப்புறம் இப்போ எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பூஸ்ட் பண்ண வேண்டாமோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி சைடில் இருக்குல்ல, வலது சைடில் தான் பச்சை அது ஆஃப் பண்ணி வச்சுருந்தா டூ பேட்டரி சேவர் இருக்குல்ல, அது வந்து ஆஃபாக வச்சுருக்கு. அதை மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து தேவையான அப்ளிகேஷன் வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கொடுக்கும்போது இப்போ எல்லா அப்ளிகேஷனும் பூஸ்ட் ஆகுது. இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ எல்லா அப்ளிகேஷனும் பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆக வந்து எப்போவுமே வந்து நம்ம மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை மாதிரி கொடுத்துட்டோம்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த ஸ்லோவாக இருக்கக்கூடிய இது ஃபெசிலிட்டிலாம் மாறி உங்களுக்கு வந்து ஸ்பீடாகும். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ செட்டிங்ஸில் இருக்குது. இப்போ அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸில் வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், இப்போ நான் ஐக்கான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், மேலே இருக்கிற அந்த ஐக்கான் இப்போ நான் ஆன் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு மேலே வந்து ஐக்கான் வந்து ஆன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐக்கான் ஆன் ஆயிடும். இப்போ எனக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு எனேபிள் ஆட்டோ பூஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பூஸ்ட் பண்ண மேனுவலாக பூஸ்ட் பண்ணாமல் எனேபிளாக ஆட்டோ பூஸ்ட் கொடுக்கணும். அந்த ஆட்டோ பூஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போகணும். அது மட்டும் இல்லை, எத்தனை நிமிஷத்துக்கு இருக்கணும் ஆட்டோ பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி மேனுவலாக நம்ம இப்போ பண்ணுறோம்னா அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எனேபிள் ஆட்டோ பூஸ்ட் இந்த 10 நிமிஷத்துக்கு நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ நான் 30 நிமிஷத்தில் செட் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு இருக்க உங்கள் மொபைல் வந்து ஆட்டோ பூஸ்ட் ஆகி உங்கள் மொபைல் வந்து ஸ்பீட் ஆகும். சரியா? அப்போ நான் 30 நிமிஷத்தில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, ஒயிட் லிஸ்ட் மேனேஜர்னால் உங்களுக்கு நீங்கள் எல்லா பூஸ்ட் கொடுக்கும்போது எல்லா அப்ளிகேஷனும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா அப்ளிகேஷனும் சேர்ந்து தான் பூஸ்ட் ஆகும். இப்போ சில அப்ளிகேஷன் உங்களுக்கு பூஸ்ட் ஆக வேண்டாம் அப்படி எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் உங்களுக்கு பூஸ்ட் ஆக வேண்டாம், இப்போ வந்து இந்த க்ரீனிஃபை இப்போ நோவா லான்ச்சர் ஃபோன் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்கிறேன். இந்த க்ரீனிஃபை அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நான் வந்து இந்த க்ரீனிஃபை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீனிஃபை வந்து பூஸ்டாவுடைய லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியானதுக்கப்புறம் க்ரீனிஃபை தவிர உங்கள் மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும். மற்றபடி இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது போல தான் விஷயம். இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து ஃபுல் வெர்ஷன் வந்து இந்தியா ரூபாயோட மதிப்பு 200 rupees ஆகும். நான் டவுன்லோட் பண்ண லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நீங்கள் பூஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ பூஸ்ட் ஆகும். உடனே கொடுத்தா வந்து ஒர்க் ஆகாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளார 10 மினிட்ஸ் மினிமம் 10 மினிட்ஸ் அதை நம்ம செட் பண்ணி விட்டுருக்கோம்ல, 10 மினிட்ஸுக்குள்ளார தான் நம்ம செட் பண்ணி விட முடியும். எனேபிள் ஆட்டோ பூஸ்ட் கொடுத்து நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு இருக்க வந்து உங்களுக்கு வந்து மொபைல் வந்து சூப்பராக பூஸ்ட் ஆகும். அப்போ உங்கள் மொபைல் வந்து பழைய மாதிரி ஸ்பீடாக இருக்காது. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். டவுன்லோட்லாம் ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஸ்டக் ஆகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஃப்ரீயான வெர்ஷனில் இருக்காது. சரியா? ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை,
நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கிற பெய்ட் வெர்ஷன் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கா அப்படின்னு. அப்படி லிங்க் இருக்குது, ஆனால் வந்து அது இல்லீகல். வெளிநாட்டில் மக்கள் வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா போன வாரம் தான் எனக்கு பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு பாலை வந்து இது மாதிரி ஒரு இல்லீகல் சாஃப்ட்வேர் வச்சு பயன்படுத்திருந்ததுனால அவங்களோட சிம்மை பிளாக் பண்ணி போட்டாங்க. அப்புறம் கஸ்டமர் கேர் ஃபோன் கேட்டாப்பில் அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் கொண்டு வர சொல்லி அப்புறம் அவங்கள வந்து ஃபைன் அடிச்சு விட்ருக்காங்க. ஏன்னா இங்கே மொத்தமே வந்து 2 இதுதான் இருக்குது. ஐ மீன் நம்ம ஊர் மாதிரி ஏர்செல், பிஎஸ்என்எல், ஹச்சி, மற்ற டொக்கோமோ, எம்டிஎஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் கிடையாது. இங்கே ஒன்லி அல்லது எச்எஸ்எல்ஆர். அது மாதிரி தான் சவுதியில் மொபிலி, செயின் இந்த மாதிரிப்பட்ட 4-5 இடம் தான் இருக்கும். அந்த இங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகம். எவன் ஒரு ஈஸியாக ஒரு தப்பு பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவானுங்க. நம்ம ஆளுங்க மாதிரி நம்ம ஊர் மாதிரி எம்பி, எம்எல்ஏ நம்மப்பட்ட ஆட்களை பஞ்சாயத்து தலைவர் இந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் பிடிச்சி தப்பிக்கலாம் முடியாது. அவன் சொன்னால் தான் உள்ளே போன்னு சொன்னால் உள்ளே போகிறது தான். அது மட்டும் இல்லை, நம்ம தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் அவங்கள்ட்ட தயவு செஞ்சு கேட்குறேன். நம்ம இங்கே பிழைக்க வந்த மக்கள் எந்த ஒரு இல்லீகல் விஷயங்களையும் ஈடுபடக்கூடாது. அப்புறம் கண்டுபிடிச்சான்னா 500 அடித்தவனுக்கு 1000 ரூபா 2000 ஃபைன் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவன் விருப்பப்படி அவன் எந்த மூடில் இருக்கானோ தெரியாது. அடிச்சு விட்டான் தான் 3 மாதம் சம்பளம் 4 மாதம் சம்பளம்லாம் கட்டிட்டு இங்கே குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு இல்லீகலான ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து யார் சொன்னாலும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏபிபிவிஎன், ஏஐஓ டவுன்லோடரு, ஆப்டிவைடு இந்த மாதிரிப்பட்ட இல்லீகலான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இல்லீகலான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஐஎம்இ நம்பர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றதுன்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம உங்கள்கிட்ட ப்ரௌசரில் facebook.com நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபேஸ்புக் உங்கள்கிட்ட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லை, சர்ச் பாக்ஸ்லேருந்து ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் வந்து உங்களோட மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மோர் இருக்குல்ல, இந்த மோரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் என்ன பண்ணணும், மோரை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த லைக் அண்ட் ஷேர் இருக்குல்ல, லைக் அண்ட் ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்ம பேஜில் போட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம போட்ட சாஃப்ட்வேர்ஸ் இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம இப்போ போட்டோம்னா இந்த அப்ளிகேஷன் கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் லிங்க்னு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிங்க் இருக்குது, இந்த மோர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குங்களா, அது வந்து லிங்க் டிஸ்பிளே ஆகும். இந்த டவுன்லோட் லிங்க் இருக்குது, இந்த லிங்க் டிஸ்பிளே, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ இல்லை குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் பற்றி நம்ம சொல்கிறோம்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த ஃபோட்டோக்குள்ளே இல்லை அந்த வீடியோக்குள்ள வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு 2 லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்கில் ஏதாவது ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி காட்டுதானா, இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். 5 4 3 2 1 0ன்னு வரும். இப்போ என்ன பண்ண, அந்த நம்பர் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்பர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் திஸ் ஆட்னு வரும். ஸ்கிப் திஸ் ஆட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணும்போது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஓப்பன் வச்சுன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டு அன்டிக் பண்ணி விட்டு டவுன்லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். சரியா, டவுன்லோட் பண்ணணுமா கன்ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம பேஜ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஓகே, நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.